தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஹரஹர மகாதேவ். ஓம் காளி, ஓம் பிடாரி, ஓம் காளி. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எதிரிகளை அழிக்க இரத்த சாமுண்டி மந்திரம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த இரத்த சாமுண்டி மந்திரத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி, யாருங்க இந்த இரத்த சாமுண்டி, அவங்கள பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இரத்த சாமுண்டி அப்படிங்கிறது அன்னை ஆதிபராசக்தியின் மிகவும் உக்கிரமான மற்றும் அதிசக்தி வாய்ந்த வடிவங்களில் ஒன்றுங்க. நம்ம நாட்டார் தெய்வங்களில் வழிபடக்கூடிய கன்னிமார், சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களில் ஒருத்தவங்களாகவும் இந்த சாமுண்டி தேவி இருக்காங்க. கேரளாவிலையும் சரி, கர்நாடகாவிலையும் சரி, துளுநாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துலையும் சரி, அங்கே நடக்கக்கூடிய தெய்யம், பூதகோலா அப்படிங்கிற விஷயங்களில் இரத்த சாமுண்டிக்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்குது. அங்கே மிக முக்கியமான காவல் தெய்வங்களில் ஒருத்தராக இந்த சாமுண்டி தேவி விளங்குறாங்க. தேவி மகாத்மியத்தின் படி பார்த்திங்கன்னா, அன்னை ஆதிபராசக்தி சண்டமுண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அரக்கர்களை அழிக்கிறதற்காக எடுத்த அவதாரம் தான் இந்த சாமுண்டி தேவியுடைய அவதாரம் அப்படின்னு ஒரு இது சொல்கிறாங்க. அதே மாதிரி இரத்த சாமுண்டி அப்படிங்கிறதுல அசுரர்களுக்கு எதிரான போரில் அவங்களுடைய இரத்தத்தை பூமியில் விழாமல் உறிஞ்சு குடித்ததுனால இரத்த சாமுண்டி அப்படிங்கிற பேரோட இவங்க விளங்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு புராணங்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இன்னும் அநேக விஷயங்கள் இந்த சாமுண்டி தேவியை பற்றி இருக்குது. நம்ம ஒரு சத்ரு சம்ஹார யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு சண்டி யாகம் தான் பண்ணுறாங்க. ஒரு ஏவல் பில்லி சூனியம் போன்ற பிரச்சனைகள் இருக்குது, அவங்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்குது, அதை முறியடிக்கணும்னா ஒரு சண்டி யாகம் தான் பண்ணுறாங்க. அந்த சண்டி யாகத்தின் அதிதேவதை யாருன்னா அந்த சாமுண்டி தான். சரிங்களா? அப்போது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த அதிதேவதையான இந்த இரத்த சாமுண்டியுடைய மந்திரம், யந்திரம், உபாசனை முறையை பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். இந்த பூஜை முறையை என்னைக்கு தொடங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் கூடி வரக்கூடிய நாளில் இதை செய்யலாம். அப்புறம் செவ்வாய்க்கிழமையும் அமாவாசையும் கூடி வரக்கூடிய நாளில் இதை செய்யலாம். இரவு 10 மணிக்கு மேலே இதை செய்கிறது நல்லது. இதை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலிருந்து தள்ளி இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கலாம். நீங்கள் தனியறையில் இருக்கீங்க, வீட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னா நீங்கள் அந்த அறையிலேருந்து பண்ணலாம். இல்லை எனக்கு தனியாக ஒரு அறை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வெட்டார வெளியாக வேறு யாருடைய தொந்தரவும் இல்லாமல் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்குங்க. அந்த இடத்துல இருந்து இந்த பூஜை முறையை செய்து வரலாம். அந்த இடத்துல நம்ம இந்த சாமிக்குன்னு சொல்லி நம்ம பார்த்திங்கன்னா சிலையோ ஃபோட்டோவோ இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு விளக்கு மட்டுமே வச்சா போதும். விளக்கு அமையாமல் பார்த்துக்கிறதுக்கு உண்டான வேலை உங்களுது. மற்றபடி இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அடிக்கு ஒரு அடி அளவு இருக்கக்கூடிய ஒரு தாம்பூலத்தட்டு, அது இரும்பு ஒட்டாத உலோகத்தினால் ஆனதாக பார்த்துங்க. காப்பர் தட்டு, இல்லை பித்தாளை தட்டு, இல்லை வெங்கலத்தட்டு, இந்த மாதிரியான ஏதோ ஒரு தட்டில் பசும் சாண விபூதி நிறைய பரப்புங்க. பரப்பி நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை அந்த விபூதி மேலே எழுதுங்க. அதுக்கு எழுதுறதுக்கு நீங்கள் பக்தியோடைய குச்சி பயன்படுத்தலாம், இல்லை மாதுளை குச்சி பயன்படுத்தலாம். அந்த மாதிரி பயன்படுத்தி அந்த எந்திரத்தை எழுதுங்க. அந்த எந்திரத்திற்கு முன்னாடி ஒரு வாழை இலை விரித்து அதில் பார்த்திங்க அப்படின்னா வெத்தலை வாக்கு, பூ, பழம், தேங்காய், அவல் பொரி, கடலை, அச்சு வெல்லம், கருப்பட்டி இது போன்ற விஷயங்கள் வைங்க. புழுங்கரிசி சாதம் வைங்க. புழுங்கரிசி சாதம் சமைக்கும்போது அதில் கொஞ்சம் கருப்பு உளுந்து போட்டு சமைச்சு வைங்க. அப்புறம் கோழிக்கறி வைக்கலாம், முட்டை வைக்கலாம், முருங்கைக்காய் குழம்பு வைக்கலாம், இளநீர்,
பானகம், தேன், பால், சுட்ட கருவாடு இது மாதிரியான வைக்கலாம். நல்ல ரத்த சிவப்பில் இருக்கக்கூடிய பிராண்டி, ரம்மு இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கலாம். இது ஒரு மண்டல கால பூஜை அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய சௌகரியத்தையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா இது கட்டாயம் ஒரு மண்டல காலம் செய்தாகணுங்கிற இது இல்லை. நீங்கள் எவ்வளவு உருப்போட போகிறீங்க அப்படிங்கிறதுல இருக்குது. இன்னொன்று இதை பார்த்தீங்கன்னா அரை மண்டலம், கால் மண்டலம், ஒரு மண்டலம் இந்த 3 விதங்களில் செய்யலாம். உங்களுடைய நேர காலத்தை பொறுத்து, சௌகரியத்தை பொறுத்து, ஏன்னா பூஜை பாதியில் நிறுத்தக்கூடாது. அதனால் உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கிற 1 வாரம் கிடைக்குதா, 10 நாள் கிடைக்குதா, 20 நாள் கிடைக்குதாங்கிறத பொறுத்து நீங்கள் அந்த பூஜை முறையை சங்கல்பம் பூஜை தொடங்கும் போதே இத்தனை நாள் தான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிவிட்டு பண்ணுங்கள். கட்டாயம் இந்த பூஜை பண்ணும்போது உடல்கட்டு, திசைக்கட்டு அப்படிங்கிறது மிக மிக அவசியம். நான் மற்ற மந்திரங்களுக்கு இப்படி சொல்ல மாட்டேன், ஏன்னா இதில் இருக்கிற சூட்சமம் அந்த மாதிரி. இதுக்கு சிவப்பு கலர் ஆடை உடுத்துங்க, சிவப்பு வேஷ்டி கட்டுங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா சிவப்பு கலர் சுடிதார் போடுங்க. அந்த மாதிரியான ஒரு சிவப்பு வஸ்திரம் நீங்கள் அணிய பாருங்கள். இல்லை சிவப்பு கலர் சேரீ, இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுக்கு ஜெப மாலை என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா கபால மாலை பயன்படுத்தலாம். இது அந்த நரமுண்ட மாலைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, எலும்பு மண்டையோடு மாதிரியே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மாலை பயன்படுத்தலாம். இது பார்த்திங்கன்னா வடக்கு திசை நோக்கி விளக்கெறியணும். படையலும் வடக்கு திசை நோக்கி இருக்கணும். நீங்கள் கிழக்கு திசை நோக்கி இருந்து இந்த மந்திர ஜபம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மந்திரத்திற்கு நம்ம நான் சொன்ன பொருட்களை எல்லாம் வச்சு தூப தீப நைவேத்தியம், தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு அந்த சாமுண்டி தேவியை மனசார நினச்சி வழிபாடு பண்ணுங்கள். மந்திரம் ஜபிக்கிறதுக்கு முன்னாடி கணபதி மந்திரம், குரு மந்திரம், அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சாமுண்டி தேவியை வணங்கி இந்த பூஜை முறையை தொடங்குங்க. இதற்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ முதல்ல இந்த எந்திரம், அதுக்குண்டான மந்திரத்தையும் நான் கொடுக்குறேன். நீங்கள் படத்தில் பார்க்குறதாங்க இந்த எந்திரம். இந்த எந்திரத்தை நீங்கள் விபூதி தட்டில் விபூதி பரப்பி வச்சுருப்பீங்க. அந்த விபூதியில் நீங்கள் போட்டுக்கலாம். அல்லது உங்களுக்கு சௌகரியமாக இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஆலமரத்தினுடைய ஒரு பலகையிலையோ அல்லது எட்டி மரத்தினுடைய ஒரு பலகையிலையோ அல்லது வேப்ப மரத்தினுடைய ஒரு பலகையிலையோ போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு வெள்ளித்தகட்டில் நீங்கள் இந்த எந்திரத்தை போட்டு நீங்கள் பூஜை முறைகள் கொடுத்துட்டு ஒவ்வொரு நாள் பூஜை முடிஞ்சதுமே தகட்டை எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்புறமா மீண்டும் கொண்டு போய் அதே இடத்துல வச்சு பூஜை பண்ணுங்கள். விபூதி தட்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த விபூதியை மற்ற எதுவும் போய் அண்டிராமல் தட்டிராமல் பார்த்து பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்குங்க. விபூதியில் பண்ணும்போது என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மண்டல காலம் பூஜை முடித்தாலோ இல்லை 21 நாள் முடித்தாலும் சரி, இல்லை 11 நாள் நீங்கள் எடுத்து முடித்தாலும் சரி, அந்த முழுமையான சக்தி அந்த விபூதியில் சேர்ந்துருக்கும். நீங்கள் இந்த விபூதியை எடுத்து நீங்கள் எந்த ஒரு ஏவல் பில்லி சூனியத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த விபூதி கொடுத்தீங்கனாலும் அது சரியாயிடும். அதே போல் தீராத நோய் இருக்கிறவங்களுக்கு நோய் தீரணும்னு சொல்லி வேண்டி கொடுத்தீங்கனாலும் இது சரியாயிடும். அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு புத்திசாலித்தனமாக நம்ம இந்த விபூதியை பயன்படுத்த முடியும். அதனால தான் விபூதி தட்டில் இதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போது இதற்குண்டான மந்திரம் என்னங்கிறதை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீங் அம் ஓம் தும் தும் ரத்த சாமுண்டியே ஸ்வாகா. இதுதான் மந்திரம். ஓம் ஸ்ரீம் அம் ஓம் தும் தும் ரத்த சாமுண்டியே ஸ்வாகா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008 வீதம் ஜபிக்கணும். இந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் அப்படின்னா, எதிரிகள் இருக்கவே மாட்டாங்க. சகல விதமான ஏவல் பில்லி சூனியங்களும் அதனால் ஏற்பட்ட உடல் பாதிப்புகளும், கைகால் குத்தல், குடைச்சல் இருக்கிறது, புடனி வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரியான அபிச்சார தோஷங்கள்னால் வந்த நோய்களாக இருந்தால் கண்டிப்பாக அது இந்த மந்திரம் ஜபிச்சு பூஜை செய்யும் போதே முழுமையாக நிவர்த்தி ஆகிடும். அதே போல்
இந்த சாமுண்டியானவள் எந்த அளவுக்கு நீதி தேவதை அப்படின்னா, இந்த தெய்வத்தை வணங்குற நம்ம ஒரு நாளும் அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்கவே கூடாது. உங்களுக்கு நினச்சாங்கன்னா அதை தேவி பார்த்துக்குவாங்க. நீங்கள் அவங்களுக்காக பின்னாடி எதுவுமே அவங்க அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதுங்களா? எல்லாத்தையுமே அந்த சாமுண்டி தேவி பார்த்துக்குவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்குறேன். சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. ஃபோன் எடுக்கலை அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்ற அதிசக்தி வாய்ந்த மிக ரகசியமான ஆன்மீக விஷயங்கள், மந்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலில் இணைஞ்சிருங்க. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சிவாய நம.